வெல்கம் டு ஐஸ்வர்யம் பில்டர். இன்றைக்கி வீடியோவில் 14க்கு 18 சைஸில் இடத்துல பிளான் பண்ணியிருக்கேன். ஒருத்தர் கேட்டிருந்தாங்க, அதனால் அந்த பிளான் போட வேண்டியதாக இருந்தது. இது மற்றவங்களுக்கும் பயன்படுமேன்னு சொல்லிட்டு நான் அப்லோட் பண்ணுறேன். ரொம்ப காம்பாக்டான இடம், சின்ன இடம். அந்த இடத்துல வந்து நம்ம வந்து ரொம்ப காம்ப்ரமைஸ் பண்ணி வேலை பண்ணணும். அந்த பிளானை பற்றி பார்க்கலாம் வாங்க. மேலே வடக்கு, கீழே தெற்கு, சவுத்து, ஈஸ்ட் கார்னரில் ஃபேஸிங் ஈஸ்ட்டு அந்த மாதிரி வீடு கொடுத்துருக்கேன். தென்கிழக்கு பகுதியில் கிழக்கு பார்த்த மாதிரி வீடு கொடுத்துருக்கேன். ஃப்ரண்டில் வந்து வரண்டா 5.5க்கு 4.5. இந்த வீட்டோட அகலம் 14 அடி, நீளம் வந்து 18 அடி. அந்த மாதிரி சின்ன இடத்துல அந்த வீடு அமையுது. இதில் ஃபேமிலி ரூம் வந்து பார்த்திங்கனாக்கா 10க்கு 12 அந்த மாதிரி ஒரு ஃபேமிலி ரூம் வருது. அதை லிவிங் டைனிங் யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்து கிச்சனு 7க்கு 4.5 அந்த மாதிரி சின்ன கிச்சனு. அதில் ஸ்டேர் கேஸில் ஏறி மேலே போகலாம். அந்த ஸ்டேர் கேஸ் கீழே ஒரு காமன் டாய்லெட் கேட்டிருந்தாங்க கிளைண்ட்டு, அதனால் அது மாதிரி ப்ரொவிஷன் பண்ணியிருக்கேன். ஸ்டெப்ஸில் மேலே ஏறி வந்தீங்கன்னாக்கா ஒரு டாய்லெட்டு, மேலே அப்படியே ஒரு பெட்ரூமு அந்த மாதிரி வரும். இதுக்கு மேலே அந்த ஸ்டேர் கேஸ் இன்னும் மேலே போகும், அந்த மாதிரி பண்ணியிருக்கேன். இது 7க்கு 16 அந்த மாதிரி தான் வருது. ஏன்னா வந்து நான் 2.5 அடி தான் கொடுத்தேன். ரொம்ப குறுகலாக தான், ரொம்ப கரெக்டான ஸ்டேர் கேஸ் அளவு கொடுத்துருக்கேன். 7க்கு 16 அந்த மாதிரி லென்த்தாக வரும் இந்த பெட்ரூம் சைஸு. அந்த கார்னரில் சவுத்து ஈஸ்ட் கார்னரில் அவங்களுக்கு கபோர்டு மாதிரி கொடுத்துருக்கேன், அவங்க பொருள்லாம் வச்சுக்கிறதுக்கு எல்லாம். அதே மாதிரி வடகிழக்கு பகுதியில் வந்து டாய்லெட் கொடுத்துருக்கேன். அந்த மாதிரி வருது அமைது. இதில் அவங்களுக்கு இருக்கிற இடத்துக்கு சஃபிஷியண்ட்டாக என்ன தேவையோ அதுதான் ரெக்குவயர்மெண்ட்ஸ் பண்ண ஃபில் பண்ணணும். அந்த மாதிரி இதில் ஃபில் பண்ணியிருக்கேன். இந்த வீட்டில் இந்த ஸ்டேர் கேஸில் உள்ள வால் எடுத்துகிட்டு ப்ளைனாக அந்த ஹேண்டில் மட்டும் போட்டால் கூட இந்த வீட்டோட சைஸ் வந்து ஃபுல் சைஸும் இருக்கும். அதாவது ஒரு 12 அடிக்கு 16 அடி அந்த மாதிரி பெரிய சைஸாக தெரியும் வீடு. இந்த வால் கட்டுறதுனால இது வந்து சின்னமாக இருக்கும். இதுக்கு வந்து நீங்கள் சிங்கிள் பெட்ரூம் வீடு தானே, அதனால் ஒரே ரூம் இருக்கிறதுனால நம்ம வந்து வால் போடணும் கூட அவசியம் இல்லை. பெரிய ஹாலாக இருக்கும். 12.5க்கு 16 அந்த மாதிரி பெரிய சைஸாக இருக்கும் பார்க்குறதுக்கு இந்த ரூமு. இந்த வீட்டில் வந்து விண்டோஸ் ஒன்றும் பெருசாக கொடுக்கல, எங்கே தேவையோ அங்கே மட்டும் தான் கொடுத்துருக்கேன். இல்லை வந்து இதை வந்து 2 ஃப்ளோர் போகிறதுனால இது வந்து காலம்ஸ் எல்லாம் வந்து குவாலிட்டியாக தான் பண்ணிக்கணும் அவங்க. இது வந்து எக்கனாமிக் ஸ்டேட்டஸில் வந்து பண்ண முடியாது. ஏன்னா 2 ஃப்ளோர், அதுக்கு மேலே 3 ஃப்ளோர் அந்த ஸ்டெப்ஸ் ஹெட்ரூம்லாம் போகுது. அதனால் காலம்ஸ்லாம் நல்லா பண்ணிக்கணும் அவங்க. இதில் வந்து ஒர்க்கிங் ட்ராயிங்கு, அந்த ஸ்கீம் ட்ராயிங்கோட கன்ஸ்ட்ரக்ஷன் ட்ராயிங் இது. இதில் வந்து நான் 4 கார்னர் மட்டும் தான் காலம் கொடுத்துருக்கேன். ஆனால் 1க்கு 3/4 காலம் கொடுத்துருக்கேன். 16 ராடு கொடுத்துருக்கேன். இதனால் காலம் அங்கங்கே போட்டு சின்ன வீட்டில் வந்து டிஸ்டர்ப் பண்ண வேண்டாம். அதே நேரத்தில் பெரிய காலமாக போட்டு 4 கார்னரில் கொடுத்துடலாம் அப்படி சொல்லிட்டு கொடுத்துட்டேன். இந்த மாதிரி கொடுக்கறதுனால இந்த 4 காலம் போதும். அவங்க வால் கட்டுறதுனால லோடும் ஆடாயிக்கும். இந்த வீட்டுக்கு இந்த காலம்ஸ் பொசிஷன் போதும். அந்த மாதிரி கொடுத்துருக்கேன். இதை 4 காலத்தையும் நீங்கள் ஃபவுண்டேஷன் ஹெவியாக போட்டு நீங்கள் வந்து இந்த வீடை கொண்டு போகலாம். 2 ஃப்ளோர் கூட கொண்டு போகலாம் எக்ஸ்ட்ரா. அந்த மாதிரி பண்ணியிருக்கேன். கிரவுண்டு, ஃபஸ்ட்டு, செகண்ட் அந்த மாதிரி கூட பண்ணிக்கலாம் நீங்கள். அந்த மாதிரி பண்ணியிருக்கேன். எப்போல்லாம் எனக்கு ஃப்ரீ டைம் கிடைக்குதோ அப்போல்லாம் வந்து மேக்ஸிமம் நான் ஏதாவது யூடியூப்பில் வீடியோ அப்லோட் பண்ணுறேன் கன்ஸ்ட்ரக்ஷன் சம்மந்தமாக. இது என்னுடைய அனுபவம், படிப்புரை வச்சு நான் உங்களுக்கு பண்ணித்தரேன். உங்களுக்கு ஏதாவது வீடு பிளான் வேணும் தேவைப்பட்டதுன்னா உங்களுடைய இடத்தோடைய நீள அகலம் வரைஞ்சி, எந்த திசையில் ரோடு வரைஞ்சி கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுடைய இடம் வந்து எல்லாருக்கும் பயன்படுற மாதிரி ஒரு பிளான் தர மாதிரி இருந்ததுன்னா அதை வந்து கண்டிப்பாக நான் யூடியூப்பில் போடுவேன். சின்ன சின்ன பட்ஜெட் வீடு 15 லட்ச ரூபா கீழே உள்ள வீடுகள்லாம் நீங்கள் வந்து யூடியூப்லேயே இருக்கும், எடுத்துக்கலாம். இது இல்லாமல் இதுக்கு மேலே பெரிய வீடாக கட்டுறவங்க, ப்ளஸ் அப்பார்ட்மெண்ட்டு, ரெண்டல் ஹவுஸு, இதுமாதிரி வேறு பில்டிங்ஸ்லாம் பண்ணுறவங்க வாட்ஸ்அப்லேயோ இருந்து மெயில் ஐடியோ தொடர்பு கொண்டு தனிப்பட்ட முறையில் பிளான் வாங்கிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா, பயனுள்ள இருந்ததுன்னா உங்கள் நண்பர்கள், உறவினர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள், அவங்களுக்கும் பயன்படும். நன்றி, வணக்கம். அடுத்த வீட்டில் சந்திப்போம். ஃபேஸ்புக்கில் வந்து ஐஸ்வர்யம் பில்டர்னு அடிங்க. எங்களுடைய ஃபேஸ்புக் பேஜை நீங்கள் தொடரலாம். இதன் மூலம் வந்து எங்களுடைய டெய்லி ஆக்டிவிட்டீஸு, ப்ராஜெக்ட்ஸு எல்லாத்தையும் பற்றி பார்க்கலாம் நீங்கள். மேலும் எங்களுடைய வெப்சைட் வந்து aishwaryambuilder.info சொல்லிட்டு இருக்குது. அதை நீங்கள் டைப் பண்ணி பார்த்தீங்கன்னா மேலும் எங்களுடைய கம்பெனி, என்னுடைய ப்ராஜெக்ட்ஸு என்ன பண்ணியிருக்கோம் எல்லாத்தையும் தெளிவாக நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். மேலும் உங்களுக்கு ஏதாவது ப்ராஜெக்ட் பண்ணணும்னு விருப்பப்பட்டீங்கன்னாக்கா நீங்கள் இந்த என்கொயரி ஃபார்மில் ஃபில்அப் பண்ணி நீங்கள் எனக்கு அனுப்புங்க. நான் பார்த்துட்டு உங்களுக்கு கால் பண்ணுறேன். என்கொயரி எதாவது பண்ணணும்னு நினச்சிங்கனாக்கா நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணுங்கள், இல்லது எனக்கு வந்து மெயிலில் என்கொயரி ஃபார்மில் வந்து ஃபில் பண்ணி அனுப்புங்க. நான் பார்த்துட்டு உங்களுக்கு நான் ரிப்ளை பண்ணுறேன்.